ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் சமையல் ரூமில் எப்பவும் போல் சிங்க்குக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பைப்பு வந்து அந்த மரம் வந்து போயிடுச்சு. அதுக்கு வந்து ஒரு புது பைப் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அதை வந்து இனிமேல் வந்து ஃபிட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா அந்த பைப்போட ரேட்டு 460 ரூபா. இதை காட்டும் பாருங்க. இதுதான் அந்த பைப்பு, புது பைப்பு. இதுதான் வாங்கியிருக்குது. இப்போ இந்த பைப்போட ரேட்டை பார்த்திங்கன்னா இது வந்து இந்த செட்டோட 460 ரூபா. இதோட மரம் தான் போயிருச்சு. அதனால் வந்து சொட்டு சொட்டாக தண்ணி லீக்கேஜ் ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு இதுதான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்குது. இதை தான் இப்போ வந்து செட் பண்ணணும். இன்னும் தண்ணி இவ்வளோ கம்மியாக வருது. ஃபோர்ஸாக வந்தால் தான் நல்லா வரும். ஏன் வரமாட்டேங்குது? பைப்பில் எல்லாம் உப்பு படிஞ்சிருச்சா? அதுக்கு என்ன பண்ணுறது? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இதில் வந்து அடைச்சங்காட்டி தான் அப்படியே வந்து தண்ணி ஃபோர்ஸாக வரல. இது மதியோதி விட்டு எடுத்தங்காட்டி பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக வருதுன்னு தண்ணி. சூப்பர். இப்போ எவ்வளோ அடைச்சிருக்கு பாருங்க. பரவாயில்லைங்க, மதியோதி விட்டு எடுத்ததுக்கும் வந்துச்சு. நீங்கள் அதுக்குள்ளே ஆசிட்டெல்லாம் ஊற்றோன்னீங்க, அதுக்குள்ளே வேலையெல்லாம் பண்ணிட்டீங்க. போங்க, சூப்பர், பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேப்பு மாட்டியாச்சு. தண்ணி வந்து நல்லாவே ப்ரெஷராக வருது. அந்த அடைச்சதை வந்து மதிவதி வச்சு அவர் எடுத்துட்டாரு. அதனால் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வருது.